சிம்பு கூட வந்த முதல் காதல்ல இருந்து நடிக்க தடை போட்ட பிரபுதேவா வரைக்கும் நயன்தாராவோட ஆவணப்படத்துல ஹைலைட்ஸ் என்னன்னு தெரியுமா? நடிகை நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி தளத்துல வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அதுல நயன்தாரா பத்தி பேசப்பட்டிருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, கோலிவுட் திரையுலகத்தோட லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய நடிகை நயன்தாரா தன்னோட 40வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட கல்யாணம் அப்புறம் அவங்க கடந்து வந்த பாதை பத்தி நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி நிறுவனம் ஆவணப்படம் உருவாக்கி இருக்கு. இதை இயக்குனர் கௌதம் மேனன் இயக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் நயன்தாராவுக்கு கல்யாணமாகி 2 வருஷங்கள் கழிச்சு அவங்களோட பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாயிருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வீடியோ வெளியாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நானும் ரவுடிதான் படத்தோட ஷூட்டிங்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோவை இந்த ஆவணப்படத்துல பயன்படுத்தினதா தனுஷ் 10 கோடி கேட்டதா அலப்பறை பண்ணியிருந்தாங்க நயன்தாரா. இந்த நிலையில இந்த ஆவணப்படத்துல ஹைலைட்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நடிகை நயன்தாரா இந்த ஆவணப்படத்துல தன்னோட சினிமா பயணம் பத்தி பேசியிருக்காங்க. அதாவது, சினிமாவுக்கு வந்த புதுசுல எல்லாரையும் நம்பிட்டேன். என்கிட்ட யாராவது நல்லா பேசினா அவங்கள கண்ண மூடிக்கிட்டு நம்பிடுவேன். குறிப்பா என்னோட முதல் காதல்ல நான் உண்மையா இருந்தேன். நம்பிக்கை மட்டும் தான் எல்லா உறவுகளையும் உருவாக்கும். அத மட்டுமே நான் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்தேன். அந்த நபர் உங்கள முழுமையா காதலிக்கிறாரு அப்படின்னா, நீங்க அவர 100% நம்பணும். நான் அதுல 100% எப்பவுமே குடுத்திருக்கேன் அப்படின்னு சிம்பு மீதான தன்னோட முதல் காதல் அனுபவம் பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவுல எதிர்கொண்ட விமர்சனம் பத்தியும் நயன்தாரா பேசும்போது, "கஜினி படம் தான் எனக்கு ரொம்ப பெரிய வேதனைய குடுத்துச்சு. அந்த சமயத்துல பல பேர் இவங்களையெல்லாம் எதுக்கு ஒரு நடிகையா போட்டீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "ரொம்ப குண்டா இருக்காங்க" அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. அந்த படத்துல இயக்குனர் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடிக்க சொன்னாரோ, அத தான் நான் பண்ணேன். அந்த சமயத்துல அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. கடந்து வா அப்படின்னு சொல்லக்கூட ஒருத்தர் கூட இல்ல அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க நயன்தாரா. அஜித்தோட படத்தால தன்னோட திரையுலக வாழ்க்கையில ஏற்பட்ட திருப்புமுனை பத்தி இந்த ஆவணப்படத்துல நயன்தாரா பேசியிருக்காங்க. பில்லா படத்துல நயன்தாரா நடிச்ச பிகினி சீன் அதிக அளவுல பேசப்பட்டுச்சு. அந்த சீன் பத்தி பேசியிருக்கக்கூடிய நயன்தாரா, "அந்த காட்சியில நான் எதையுமே நிரூபிக்கணும் அப்படின்னு நடிக்கல. இயக்குனர் சொன்னத செஞ்சேன். அது எனக்கு ரொம்ப பெரிய அளவுல கை கொடுத்தது. மாற்றம் அப்படிங்கிறது இப்படி கூட வரும் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தினது அந்த படம் தான்." சினிமாவ விட்டு சில காலம் விலகுனத பத்தி பேசியிருக்கக்கூடிய நயன்தாரா, "நான் நடுவுல சினிமாவ விட்டு விலகுறதுக்கு காரணம் நான் கிடையாது. அந்த ஒரு நபர் தான். இது என்னோட முடிவும் கிடையாது. நான் எப்பவுமே திரையுலகத்த விட்டு விலகணும் அப்படின்னு நெனச்சது கூட இல்ல. ஆனா அந்த நபர் ஒரே ஒரு வார்த்தையில, 'இனிமே நீ நடிக்கக் கூடாது' அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த சமயத்துல அவர் ரொம்ப பெருசா தெரிஞ்சாரு. லைஃப புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்ல. அதனால சினிமாவுல இருந்து விலகி இருக்கேன்" அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதத் தொடர்ந்து தன்னோட வலிகள் பத்தி பேசியிருக்கக்கூடிய நயன்தாரா, "நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே, நீங்க அதுக்கான சூழ்நிலையில இருந்தா தான் அது நடக்கும். உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். உங்கள சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அது மாதிரி ஒரு வழி தான் என்ன முழுசா உடைச்சது. அப்ப யோசிச்சேன், கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் வரும். அன்னைக்கு பிரச்சனை எல்லாமே சரியா போகும் அப்படின்னு நெனச்சேன். வாழ்க்கையில தப்பு செய்யறது சகஜம் தான். அத பத்தி கவலைப்படுறதும் தப்பில்ல. ஒருவேள வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல இந்த நபர நாம நம்பாம இருந்திருந்தா, என்னோட வாழ்க்கையில சில வருஷங்கள இழந்திருக்க மாட்டேன். ஒண்ணு வாழ்க்கை போச்சு அப்படின்னு அழணும். இல்ல எழுந்து நிக்கணும். யாரெல்லாம் உங்கள மோசமா ட்ரீட் பண்றாங்களோ, ஒவ்வொரு நாளும் உங்கள பத்தி உங்களுக்கு செஞ்ச மோசமான விஷயத்த நெனச்சு அவங்கள வருந்தி வேதனைப்பட வைக்கணும்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க.